இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான சிக்கன் கெட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க எப்படி சுவையாக சமைக்கலான்ட்டு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய், கிராம்பு, இலவங்கம், பட்டை, வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து நறுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடிச்சு வச்சுட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்படி பச்சை வாசனை போகிறது உங்களுக்கு தெரியும்னா, அந்த இஞ்சி பூண்டோட வாசனை கமன்ட்டு அப்படியே மணக்கும். நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1 கிலோ சிக்கனை போட்டுக்கிடுவோம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரியா நல்லா கிண்டி விடுங்க. மசாலா சிக்கன்ல எல்லா பக்கத்துமே படணும், அந்த மாதிரியா கிண்டி விட்டுருங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கறி முக்காப்பதான் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, மிளகு அந்த கரைசலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ நல்லா அந்த தேங்காய் பால் எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சிக்கன் கெட்டி குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.